வெல்கம் டு முகமது திம்தாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டால், சொரிச்சல், வேர்க்கூறால் வர வேர்க்கூர் அதுகளுக்கு நல்ல ஒரு மருந்து தாங்க. இந்த சம்மரில் மிச்சம் பேருக்கு அரிப்பு உடம்பு வேர்க்கூரெல்லாம் போகுது. அதுக்கு நல்ல ஒரு மருந்து தான் நாங்கள் பார்க்க போகிறது. என்னென்னு கேட்டால், இது குப்பை மேனி இலை. இந்த பாருங்கள், தெரியாதவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்படி தான் இருக்கும். அதுவும் ஒரு பவுல் நிறைய வேப்பிலை எடுத்துக்கிறேன், மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன், வேறு தேங்காய் எண்ணெய் சரி நல்லெண்ணெய் சரி அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கப் நிறைய தண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நாங்கள் அரைச்சிக்கொள்ள வேணும். குப்பை மேனியில் சேர்த்துக்கிறேன், வேப்பிலை சேர்த்துக்கிறேன், தண்ணி ஊற்றிக்கிறேன், மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். தண்ணி போதாட்டி நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். பட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு ஹாஃப் லெமனு விதையோடு நாங்கள் புழிஞ்சிக்கலாம். இது சூப்பர்பான ஒரு மெடிசின் தான். இது நாங்கள் என்ன தேய்ச்சி இதெல்லாம் குளிக்கிறத மறந்துட்டோம். இப்போ அதனால தான் மிச்சமாக ஸ்கின் டிசீஸ் வருது. அதுக்கெல்லாம் சேர்த்து என்ன மாதிரி ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் மேல்கால் அப்ளை பண்ண சூப்பர்பான ஒரு ரெமெடி தான் இது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் ஸ்கின்னில் எங்கே எங்களுக்கு அரைப்பு வைக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்ட பிறகு 1 hour கழித்து, நல்லா 1 hour தேவையில்லை, கையால் நல்லா எடுத்து இப்படி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி. இது சூப்பரான ரெமெடி. நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் இது செஞ்ச பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நல்லா நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா கடுக்க பொடின்னு கிடைக்கிது. முதல்ல நீங்கள் கடுக்க பொடியை எடுத்து குடிங்க. நைட்டுக்கு ஒரு பிஞ்ச் அளவு போட்டு சுடு தண்ணியில் குடிங்க. குடித்ததுக்கு பிறகு நல்லா வயிறு சுத்தமாகும். அது சுத்தமானாவே உங்களுக்கு பாதி அரைப்பு இல்லாமல் போய்ட்டுடும். அதுக்கு பிறகு மீதின்னு சொன்னால் இந்த ரெமெடியை செஞ்சு பார்த்துட்டு கட்டாயம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.